continue with last week's message. கடந்த வார செய்தியை நாம் இப்பொழுது தொடர்ந்து கேட்கலாம். What's the meaning of striving? பிரயாசப்படுதல் என்றால் என்ன? Now we are a church with a vision, and our job is to ensure that everyone is ready and prepared to meet the Lord Jesus. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் அதிலே பிரயாசப்பட வேண்டும். ஆயத்தப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட சபை. And we are a wise church. We know where we have to concentrate. நாம் ஞானமுள்ளதான ஒரு சபை. நாம் எங்கே முக்கியமான காரியங்களை எங்கே கவனம் செலுத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறதான சபை. And we don't want anybody to miss the mark, so we want to make everybody double sure. யாருமே அந்த நேரத்தில் எழுந்து போனவர்களாக இருக்கக்கூடாது. ஆகவே இதை நாம் 2 மடங்கு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். That's what we are doing. Double sure. Make it sure and certain. As Peter said, make your calling and election sure. That's what we want to make everybody sure, not whether I am or I am not. That is not a good church. A good church is one which labors to make everybody sure that they will be ready when the Lord comes. அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரும் சொல்லுகிறார், உங்களுடைய அழைப்பை உங்க தெரிந்து கொள்வது உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த உறுதிப்படுத்துதல் தான் மிகவும் முக்கியமானது. ஏதோ நினைச்சு கொண்டு சிந்தித்து கொண்டு இருக்க கூடாது. நடக்குமா ஒருவேளை போறேனா போக மாட்டேனா, போறவனா போக மாட்டேன், கண்டிப்பா போறேன் எனக்கு தெரியும், அதுதான் நிச்சயம். அது நம்ம நிச்சயமா இல்லைன்னா ஒருவேளை இல்லைன்னா ஏன்னா many will not go. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும். We don't want that to happen. God has put a burden on that. That's why MPZ Church is coming up. Don't forget, I'm telling you to pray. So please take this. And our church is focusing full on getting the people ready for the coming of the Lord Jesus. நம்முடைய சபை அதன் மேல் கவனத்தோடு நம்ம இருந்து இதை குறித்ததான பாரத்தை தேவன் நம்முடைய இருதயங்களில் கொடுத்திருக்கிறார். ஆகவே இதன் மேல் ஜாக்கிரதையாக இருந்து முழு முயற்சியோடு கூட கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யும்படி நாம் ஆயத்தமாகுவதிலே கவனத்தை நாம் செலுத்துகிறவர்களாக இருப்போம். Now in Luke 13 and verse 23, when someone asked Jesus, Lord, will only a few people be saved? Jesus replied to that man in verse 24, strive to enter in at the straight gate, for many I say unto you will seek to enter in but shall not be able. லூக்கா 13ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். There are 3 groups of people today living in this world. இன்றைக்கு இந்த பூமியிலே 3 வகையான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். You can separate all the people living into the 3 groups. உலகத்தில் வாழ்கிறதான அந்த நபர்கள் யாவரையும் 3 வகைகளாக நாம் பிரித்து விட முடியும். The first group are those who just enter the wide gate and continue to walk through the broad way straight to destruction, according to Matthew chapter 7 verse 13. முதலாவது வகையான கூட்டம் இந்த கேட்டுக்கு போகிறதான விரிவான வாசல் வழியாக நுழைந்து அதற்கு நேரடியாக போகிறதான நபர்கள், அதுதான் முதல் வகையான கூட்டம். Second group and the third group are seekers. இரண்டாவது மூன்றாவது கூட்டம் தேடுகிறவர்களின் கூட்டம். They seek to enter the straight gate. இவர்கள் இந்த இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்க தேடுகிறார்கள். They know Jesus. இவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள். Both the groups know Jesus. Both the groups are found in churches. Both the groups, many of them speak in tongues. இரண்டு கூட்டமே இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், சபைக்கு போகிறவர்கள், அந்நிய பாஷைகளில் பேசுகிறவர்கள். But one group just remain as seekers, whereas the other group don't stop there. They go beyond seeking into something known as striving to enter the straight gate. ஒரு கூட்டமானது தேடுகிறதான அந்த நிலையிலேயே நின்று விடுகிறார்கள். ஆனால் அடுத்த கூட்டமானது அதோடு நிற்காமல் அதையும் தாண்டி பிரயாசப்படுகிறதான அந்த கூட்டமாக மாற அந்த நிலைக்கு போகிறதற்கு முயற்சிக்கிறவர்கள். The other group strains every nerve to enter, makes every effort possible to ensure that they are guaranteed entry into the straight gate. அடுத்த மூன்றாவது வகையான கூட்டம் எப்படியாவது தங்களுடைய நரம்பு வலிச்சாலும் பரவாயில்ல, அவங்க அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளாக நுழைந்து விட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறதான கூட்டம். And Jesus says this group will be few in number, but these are the people who will enter. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், இப்படிப்பட்ட பிரயாசப்படுகிறவர்களின் எண்ணிக்கை பார்த்தால் மிகவும் குறைவாக இருக்கும், சிலராக தான் இருப்பார்கள், ஆனால் நிச்சயமாக உள்ளே நுழைவார்கள். But many who are seekers, that's the point which is actually God speaking to me for quite a few days. Many seekers. I don't want any of our people to be one of them. Many
will not be able to enter. ஆனால் அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடுவார்கள். அநேக தேடுகிறதான ஜனங்கள் உள்ளே போவதற்கு உள்ளே தேடிக்கொண்டே இருப்பாங்க, ஆனா உள்ள போக மாட்டாங்க. இதை குறித்து தான் ஆண்டவர் எனக்கு திரும்பமாக சில நாட்களாக வகை தேடிக்கொண்டு இருப்பார்கள். I like the term Tamil வகை, with different methods they will try seeking to enter, but they will not be able to enter. It's very serious, brother. மிக ஜாக்கிரதையாக நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு காரியம். That's why you should know what it means to strive. ஆகவே தான் நீங்கள் பிரயாசப்படுதல் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். I think last week we had more than 100 points. Now it's come to 112 points. போன வாரத்துல நான் நினைக்கிறேன் 102 இருந்தது, இப்பொழுது 112 குறிப்புகளாக மாறிவிட்டது. 112 points. God is increasing so many different verses. 112 in the New Testament alone, which are telling very clearly that people should strive. 112 குறிப்புகள், அதாவது புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் ஜனங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்று வார்த்தை சொல்லுகிறதான காரியங்கள் 112 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. And we saw the first one last week. கடந்த வாரத்திலே முதலாவது குறிப்பை நாம் பார்த்தோம். What does it mean to strive? பிரயாசப்படுதல் என்றால் அர்த்தம் என்ன? Because if you don't know what it is to strive, you won't strive, you'll just seek and then it's not good. பிரயாசப்படுதல் என்றால் என்ன என்று தெரியாவிட்டால் நீங்கள் அப்படியே அமைதலாக இருந்து தேடிக்கொண்டே இருப்பீர்கள். Okay, let's continue with the second point. Go to Philippians 2 and verse 12. Wherefore, my beloved, as you have always obeyed, not as in my presence only, but now much more in my absence, work out your own salvation with fear and trembling. பிலிப்பியர் 2:12 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Now, what does Paul say? Is he telling us believers to be seekers or strivers in the above verse? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த குறிப்பிட்ட வசனத்திலே விசுவாசிகளாகிய நமக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? தேடுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லுகிறாரா அல்லது பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிறாரா? Because here he is talking to the Philippian church believers and he declares that these believers were always obedient. இந்த இடத்திலே இந்த வசனத்திலே பிலிப்பு சபைக்கு இந்த வார்த்தை எழுதியிருக்கிறார். இவர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறதான விசுவாசிகள். They were always obedient. அவர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறவர்களாக இருந்தார்கள். Look at that, not obedient, always obedient. He is talking to always obedient believers. இது யாருக்கு எழுதுகிறார் என்றால் கீழ்ப்படிகிறவர்கள் அல்ல, எப்பொழுதும் கீழ்ப்படிகிறதான நபர்கள். And when Paul was not there, they obeyed more. அதுவும் அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லாவிட்டால் இன்னும் அதிகமாக கீழ்ப்படிகிறவர்கள். Now I want to ask you a question. Would these believers have been praying? Would they have been meditating the word? Would they have been living a holy, righteous life? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கீழ்ப்படிகிறதான இந்த விசுவாசிகள் வேதத்தை வாசித்திருக்க மாட்டார்களா, அல்லது தேவனை தேடி இருக்க மாட்டார்களா, அல்லது அவர்கள் ஜெபம் பண்ணி இருக்க மாட்டார்களா? Were they seeking to enter the straight gate? இவர்கள் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வகை தேடினார்களா? Of course. நிச்சயமாக தேடினார்கள். Actually, they were very obedient. That means they were seekers, brother. அவர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தேடுகிறவர்கள் தான். Yet Paul says, though you are saved and though you are always obedient, though you are a seeker, you can't stop there. Though you have received eternal life, though you are sons of God, though you are righteousness of God, though you are heir of God, don't just sit satisfied. Do something more in order to experience the salvation which God has got for you. Work out your own salvation. இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள், நீதிமான்களாக மாற்றப்பட்டிருந்தார்கள், சுதந்திரவாளிகளாக இருந்தார்கள், தேவ பிள்ளைகளாக மாறி இருந்தார்கள். ஆனால் அதோடு கூட அவர்கள் திருப்தி அடையாமல் அதைவிட அதிகமாக பிரயாசப்படுங்கள் என்றுதான், ஏன்னா தேவன் கொடுத்ததான இலவசமான அந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம், அந்த ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று பவுல் சொல்கிறார். See, Paul is telling them, don't be just a seeker. Work out. You're always obedient. Very good, but that is not enough. Work out your own salvation. அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றார்? நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிகிறீர்கள், நல்லதுதான், ஆனால் அதோடு கூட நிறுத்தி விடாதீர்கள். கடினப்படுங்கள், பிரயாசப்படுங்கள், கடின முயற்சி, இடைவிடாமல் முயற்சி எடுத்துக்கொண்டே இருங்கள். இப்படியாக பிரயாசப்படுங்கள் என்று பவுல் கூறுகிறார். உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறுவது. Tamil Bible, ரட்சிப்பு நிறைவேற. That means ரட்சிப்பு is not yet நிறைவேறிfied. அப்படியானால் இன்னும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேறவில்லை. You got it? What is the meaning of work out? பிரயாசப்படுதல், கடின உழைப்பு. Tamil Bible is very good. பிரயாசப்படுதல், that is striving, brother. பிரயாசப்படுங்கள் என்றால் அதுக்கு பெயர் தான் முயற்சி, விடாமுயற்சி. Seekers will not qualify. தேடுகிறவர்கள் அதிலே தகுதியை பெற மாட்டார்கள்.
That's what Jesus said. அதைதான் இயேசு சொல்லுகிறார். That's what Paul is saying. He's telling you can't be a seeker. You got to strive. After you are born again, you got to strive, work out. Have you heard the term work out in the gym? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒர்க் அவுட் என்கிறதான வார்த்தையை ஜிம்ல போகிறவர்களுக்கு இடைவிடாமல் அவர்கள் வேலைகளை செய்து அங்கு அவர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள் ஏதோ ஒரு விதத்துல. Even in your house, workout means exercise. Come on, lift the dumbbells, do something, run. That is workout. வீட்ல கூட நீங்க ஒர்க் அவுட் பண்றதுனா என்ன அர்த்தம்? உடற்பயிற்சி செய்வது, உங்களுடைய கைகளினால கால்களினால ஏதோ ஒரு பயிற்சி செய்து கொண்டே இருப்பது, அதற்கு பெயர் தான் ஒர்க் அவுட். That's what Paul is telling. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூறுகிறார். Believers who are born again cannot afford to just be seekers and think everything is over. That's what today people are doing. I don't understand. இன்றைக்கு விசுவாசிகள் தாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் அல்லது தேவ பிள்ளைகளாக மாறிவிட்டோம், அவ்வளவுதான், எல்லாமே முடிந்து விட்டது, நான் தேடுகிறேன் என்று சொல்லி நினைத்து அதோடு கூட நிறுத்தி விடுகிறார்கள். அப்படி அல்ல, அது அல்ல, நாம் பிரயாசப்பட வேண்டும். And then Paul also tells what is the atmosphere or environment required for working out. He says in fear and trembling. எப்படிப்பட்ட முறையிலே நாம் அந்த விடாமுயற்சி இல்லாவிட்டால் அந்த பிரயாசப்படுதலை நாம் செய்ய வேண்டும். பவுல் அதே வசனத்தில் சொல்லுகிறார், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. Now look at the Tamil Bible. It says அதிக பயம், extreme fear, great fear. அதிக பயம், அதிக நடுக்கத்தோடு, அதிக trembling, நடுக்கம், earthquake, நடுக்கம். Have you got it? How many of you are really doing this? Tell me, come on. எத்தனை பேருக்குள்ளாக இப்படிப்பட்டதான நடுக்கம் இருக்குது? நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். Today many people don't know about God. I am going to take a Bible study about God later on. See, you are taking God for granted. You still don't know God. That's a big problem. Look at what he's saying. அதிக பயம், நடுக்கம். அப்படி இருந்தாதான் உங்க ரட்சிப்பை நீங்க வொர்க் அவுட் பண்ண முடியும். You need fear. The English Bible just says fear and trembling, but the Tamil Bible says அதிக பயம், great fear and trembling, work out your own salvation. தமிழ் வேதாகமத்தில் மிகவும் அதிக ஆழமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். அப்படின்னா அதிக பயம் நடுக்கத்தோடு கூட உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். Because if this fear and trembling is not there, you won't work out, brother. இந்த பயமும் நடுக்கமும் இல்லாவிட்டால் நீங்கள் உள்ளே நுழைய முடியாது சகோதரனே. நீங்க வொர்க் அவுட் பண்ண மாட்டீங்க, நீங்க பிரயாசப்பட மாட்டீங்க. இன்னைக்கு அதான் ப்ராப்ளம். The problem today with churches is forget about அதிக பயம். Even little fear is not there. No trembling at all. No trembling, no fear. And actually, how can there be work out? இன்றைக்கு அதிக பயத்தை விட்டுருவோம், பயமும் கிடையாது, நடுக்கம் என்பது இல்லவே இல்லை. அப்படி இருப்பார்கள், ஆனால் எப்படி அவர்கள் ரட்சிப்பு நிறைவேறதுக்கு பிரயாசப்படுவாங்க சொல்லுங்க? பயமும் கிடையாது, அதிக பயத்தை விட்டுருங்க, பயமும் கிடையாது, நடுக்கமும் கிடையாது. அப்படி எங்க சும்மா நிர்விசாரமா உட்கார்ந்துட்டு ரட்சிக்கப்பட்டேன். பிரதர், I don't want anybody in our church to miss out. Please understand, I'm speaking with a burden. நான் ஒரு பாரத்தோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய சபையில் இருக்கிற ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது, ஏமாந்து போய் விடக்கூடாது. That's what I'm praying for. அதற்காக நான் விடாமல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Night and day, do you know that? இரவும் பகலுமாய் இதற்காக நான் ஜெபிக்கிறேன். I'm praying so that none of our believers should live a life without understanding what God is telling. தேவன் வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய சபையின் விசுவாசிகள் ஏதோ ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை வாழக்கூடாது என்பதற்காக நான் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Actually, as long as you are living in this world, when you are saved, you need to spend your time in fear. இந்த உலகத்திலே நீங்க ரட்சிக்கப்பட்டதிலிருந்து நீங்க இந்த உலகத்தில் வாழும் நாட்கள் அத்தனையும் நீங்கள் பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். That's what Peter says in 1 Peter chapter 1 verse 17. He says, spend the time of your sojourning here in this world in fear. 1 பேதுரு 1:17 வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் நாளளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். What is the meaning of time of your sojourning? நீங்கள் தங்கி இருக்கும் நாட்களளவும் என்றால் அர்த்தம் என்ன? All the time, brother. அப்படியானால் ஒவ்வொரு நாளும். Pastors, no time for recreation, no time for entertainment. அப்படின்னா பாஸ்டர் வெளியே உல்லாசமாக போவதற்கோ அல்லது வேற ரெக்ரியேஷனுக்கோ எந்த விதமான நேரமும் கிடையாதா? You decide. நீங்களே தீர்மானிங்க. But whatever it is done, let there be fear. நீங்க என்ன காரியங்களை செய்தாலும் தேவ பயம் அனுதினமும் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். Child of God, I want to ask you, is this how you are living according to the Bible? நீங்க இப்படியாக வேதம் சொல்லுகிறதை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? I got more than 110 points. 110 points I got, brother, which is very clearly telling that salvation cannot be taken lightly. 100, 112, 113 குறிப்புகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை உணர்த்தி இருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. 110க்கு மேல
ரட்சிப்பு என்பது நாம் லேசாக எடுத்துக்கொள்ளவே முடியாது, லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியமும் அல்ல. Child of God, தேவ பிள்ளையே, all the time you are spending in planet Earth, you have to do it in fear. இந்த பூமியிலே நீங்கள் சஞ்சரிக்கும் நாட்கள் அளவும் பயத்தோடு கூட நடந்து கொள்ளுங்கள். And Paul adds one more statement, trembling. அப்போஸ்தலன் பவுல் அதோடு கூட வேறொரு வார்த்தையை சேர்த்து சொல்கிறார், நடுக்கத்துடனே. Because when you spend your time in sojourning here in fear and trembling, then you will be working out. நீங்க இந்த பூமியிலே தங்கியிருக்கும் நாட்களெல்லாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருப்பீர்களானால் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்பதற்காக அதற்காகவே பிரயாசப்பட்டு கொண்டிருப்பீர்கள், பிரயாசப்படுவீர்கள். But if you don't have fear and trembling, naturally you are not going to work out. You are just going to have lot of time at your disposal. பயமும் நடுக்கமும் இல்லாட்டினா உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கிறதா எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். நிறைய நேரம் தான் இருக்கும். வேற என்ன பண்றது, வேற வேலையே கிடையாது. இல்ல வேலை இல்லைன்னா நிறைய நேரம் தான் இருக்கும். வேலை இல்லாவிட்டா நேரம் நிறைய இருக்கிறதா தான் தெரியும். Just time for satisfying our body, நம்முடைய சரீரத்தை திருப்தி பண்ணுவதற்கு நேரம், satisfying our emotions, நம்முடைய உணர்ச்சிகளை திருப்திப்படுத்துவதற்கு, everything for the flesh. எல்லாமே மாம்சத்துக்காக தான். But we ask them, no, I am a person who's only walking in the spirit. I live in the spirit. ஆனா கேள்வி கேட்ட வாயினால் அவங்க என்ன சொல்வாங்க, ஐயோ நான் ஆவியின்படி நடக்கிறதான ஒரு நபர், ஆவியின்படியே நான் நடந்து கொண்டிருக்கிறதான ஒரு நபர் என்று சொல்லுவார்கள். Brother, it's time that you get ready. ஆகவே சகோதரனே ஆயத்தமாகுங்கள். Workout means sweating. Workout என்றால் வேர்வை சிந்துவது. That's what. When you do exercise, workout, you sweat. நீங்க உடற்பயிற்சி செய்யும்போது வேர்த்து வியர்வை சிந்தும். பிரயாசப்படும் போது நீங்க ஸ்வெட் பண்ணுவீங்களா இல்லையா? பிரயாசப்படும் போது வேர்த்து கொட்டுமா இல்லையா? And after telling that and work out your own salvation, fear and trembling, Paul also tells you don't need to worry, you can do it very easily because it is not you, in verse 13, but it is God which worketh in you both to will and to do of his good pleasure. அதை சொன்ன பிறகு 13வது வசனத்திலே பவுல் சொல்கிறார், நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்பட வேண்டும். ஆனாலும் அது கடினமானது. பிரயாசப்படுறீங்கல்ல, அந்த பிரயாசப்படுறது கடினமே கிடையாது, ரொம்ப ஈஸி. ஏனென்றால் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் அவரே செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அப்படிதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Look at that. It's God who's at work at you. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி தேவனே கிரியை செய்கிறார். It's God who's at work at you. தேவன் உங்களுக்குள்ளாக கிரியை செய்கிறார். God was at work at you. தேவன் உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Who's inside me? எனக்குள்ளாக இருப்பது யார்? God. தேவன் இருக்கிறார். Almighty God. சர்வ வல்லமையுள்ள Healing God. சுகமளிக்கும் தேவன். Creator. சிருஷ்டிகர்த்தர். Restoring God. திரும்ப தருகிற தேவன். Lifting God. உயர்த்துகிற தேவன். Uplifting God. என்னை உயர்த்துகிறதான Miracle working God. அற்புதங்களை செய்கிற தேவன். Powerful God. வல்லமை நிறைந்த தேவன். That God is in me. அப்படிப்பட்டதான தேவன் எனக்குள்ளாக இருக்கிறார். He is working in me. அவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறார். Not working out of me, he is working in me. அவர் எனக்கு வெளியே அல்ல, எனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். And he gives me the desire and also the ability to fulfill that desire. அவரே எனக்கு திறமையை கொடுத்து வாஞ்சியும் கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கான பலனையும் தருகிறார். He gives me the desire to work out and he gives me the ability to work out, and therefore I am striving and working for my own salvation. It's so easy. It is just voluntary. It's just natural. I don't put any effort in it. It's just coming like breathing. அவரே எனக்குள்ளாக விருப்பத்தையும் தருகிறார். அவரே தம்முடைய சித்தத்தின்படி அவர் எனக்கு விருப்பத்தையும் கொடுத்து செய்கை செய்வதற்கு வேண்டியதான திராணியையும் பிரயாசப்படுவதற்கு வேண்டியதான திறமையும் அவரே எனக்கு தருகிறார். ஆகவே எனக்கு அது எளிதாக இருக்கிறது. அது மிகவும் எளிது. You are so full of God who worketh in you and gives you desire and the ability to do what he desires. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை உங்களிலே நிறைவேற்றுவதற்கு நீங்கள் முழுவதும் தேவனால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். You know, who desires that you work out your own salvation? It is God. In order to fulfill his desire, he takes full control of you and puts his desire inside you and also gives you the ability to do it. And it's so easy, brother, because you're doing it with the power of God. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்பது தேவனுடைய திட்டமாம். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் விரும்புகிறதுனாலே அவரே தம்முடைய சித்தத்தின்படி அவருடைய சித்தத்தின் விருப்பத்தை உங்களுக்குள்ளாக உண்டாக்கி உங்களுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய பலனையும் திராணியும் அவர் உங்களுக்குள்ளாக தருகிறார். ஆகவே அது உங்களுக்கு எளிதாக இருக்கிறது. Living in the midst of seekers, but you are striving with no effort. It's just natural. You're just not a seeker. You can't be a seeker because something inside you is pushing you. It's instigating you. It's forcing you. It's making you do it. You love to be a striver,
with fear and trembling. நீங்கள் வகை தேடுகிறதான தேடிக்கொண்டிருக்கிறதான அந்த நபர்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிரயாசப்படுகிறதான நபர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் வெறுமையாக தேடுகிறவர்கள் அல்ல, பிரயாசப்படுகிறதான நபராக இருக்கிறதுனாலே நீங்கள் பிரயாசப்படுகிற நபர்களாக இருக்கீங்க. ஏன் இருக்கீங்க? you are full of God. தேவனால் நிரப்பப்பட்டவர்களாக நீங்க இருக்கிறீங்க. அது இருக்கிறீங்க. புரிஞ்சிட்டீங்களா? See, today some people, that's why thinking a shallow church, shallow believers, for them all this teaching is hard. I'm telling you it's not hard. It's the most easiest thing to do in the world. இன்றைக்கு எல்லாமே மேலோட்டமாக இருக்குது. மேலோட்டமான ஒரு சபை, மேலோட்டமான விசுவாசிகளாக மேலோட்டமான ஒரு காரியம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு இது கடினமாக தெரியும். ஆனால் தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு இது கடினமான காரியம் இல்லை. தேவனால் நிரப்பப்பட்டவர்களுக்கு இது எளிதான காரியம். உலகத்துல ஈஸி காரியம். Striving is so easy and fear and trembling is so easy. It's all natural. I don't do anything. It's God who's working in me. பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருப்பது என்பது, பிரயாசப்படுவது என்பதெல்லாம் கடினமான காரியம் அல்ல, எளிதான காரியம். ஏன்னா கர்த்தர் எனக்குள்ளாக இருக்கிறார். And because God is working for me, I am walking in divine favor. கர்த்தர் எனக்குள்ளாக இருந்து எனக்காக கிரியை செய்கிறதுனாலே நான் தேவனுடைய தயவில் நடந்து கொண்டிருக்கிறேன். Today my question is God working in you? இன்றைக்கு என்னுடைய கேள்வி, உங்களுக்குள்ளாக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? Yes. நிச்சயமாக. Don't block him. அதை தடை செய்யாதீர்கள். Don't limit God. தேவனை மட்டுப்படுத்தாதீர்கள். That's not good for you. அது உங்களுக்கு நல்லதல்ல. The problem today is the flesh inside us, which is actually manifesting and preventing God from operating what he desires to operate in us. இன்றைக்கு பெரும் பிரச்சனை எது தெரியுமா? மனிதனுக்குள்ளாக உங்களுக்குள்ளாக இருக்கிறதான அந்த மாம்சமானது தடுத்து தேவன் உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய முடியாதபடி, அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதும் நிறைவேற்ற முடியாதபடிக்கு உங்களுடைய மாம்சம் தடுத்து கொண்டிருக்கிறது. That's a problem. Peter describes in 1 Peter chapter 2 verse 11, the fleshly lusts, your fleshly lusts are warring against your soul. அப்போஸ்தலனாகிய பேதுரு வெகு தெளிவாக சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, உங்களுக்குள்ளாக உங்கள் மாம்ச இச்சைகளை விட்டு நீங்கள் விலகி உங்கள் ஆத்மாவுக்கு உங்கள் மாம்ச இச்சைகள் உங்களுக்கு விரோதமாக, உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்து, உங்களுடைய மாம்ச இச்சைகள் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்து கொண்டிருக்கிறது. That is the problem. Your fleshly lusts are warring against soul. You can't allow these fleshly lusts to operate, brother. இந்த மாம்ச இச்சைகள் செயல்படுவதற்கு இடம் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்க விடாதீங்க. அது உங்களுடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போராடுகிறது. Otherwise you'll be a seeker. இல்லாவிட்டால் நீங்கள் தேடுகிற நபராக இருப்பீர்களே. You got to be very careful because ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். God is at work in me. கர்த்தர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is at work in me. அறிக்கை செய்வோமா? கர்த்தர் எனக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். I can do all things through Christ who strengtheneth me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. So very clearly, point number 2, we have proved to you that you can't afford to be a seeker. You got to be more than a seeker, a striver. இரண்டாவதாக நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டிவிட்டேன், நீங்கள் சாதாரணமான வகை தேடுகிறதான நபராக நீங்கள் இருக்க கூடாது. வகை தேடுகிறதை விட அதிகமாக பிரயாசப்படுகிறதான நபராக நீங்கள் இருக்க வேண்டும். Now let's go to point number 3, what the Bible says about striving. பிரயாசப்படுதலை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்கிறதான மூன்றாவது குறிப்பை இப்பொழுது பார்ப்போம். Now let's go to the teaching of Jesus. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நாம் கேட்கலாம். John 15:2, every branch in me that beareth not fruit he taketh away, and every branch that beareth fruit he purgeth it, that it may bring forth much fruit. யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். Now in this verse is Jesus telling us to be seekers or strivers? இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? தேடுகிறவர்களாகவா அல்லது பிரயாசப்படுகிறவர்களாகவா? He is addressing every branch in me. அவர் யாருக்கு பேசுகிறார் பாருங்கள். என்னில் இருக்கிறதான கொடி, என்னில் இருக்கிற கொடி, every branch in me. என்னில் இருக்கிறதான கொடி. My question is, how did you become a branch? You were an infidel, you were rebelling, you were working against God. How did you become a branch in him? It was his plan, it was his choosing, it was his calling. He made you a branch of Christ because of grace. நீங்கள் எப்படி தேவன் என்னில் இருக்கிற கிறிஸ்துவில் இருக்கிறதான கொடியாக நீங்கள் எப்படி மாறினீர்கள்? ஒரு காலத்திலே நீங்கள் அடங்காதவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்ததான நீங்கள் எப்படி நீங்கள் அவரில் இருக்கிற கொடியாக மாறினீர்கள்? அதுதான் அவருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய முன்னறிவு, தெரிந்து கொள்ளுதலினாலே அவர் உங்களை அவருக்குள்ளாக கொடியாக மாற்றியிருக்கிறார். Salvation made you a branch of Christ. ரட்சிப்பு என்று சொல்லும்போது ரட்சிப்பின் மூலமாக கிறிஸ்துவின் கொடியாக மாறிவிட்டீர்கள். And naturally branches in Christ will naturally seek Christ, brother. What is the big thing? Naturally they would have heard about the straight gate. They will love to enter the straight gate. Of course, they are branches in Christ, not branches out of Christ, in Christ.
நிச்சயமாக கிறிஸ்துவில் இருக்கிறதான கொடி அது கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறது அல்ல. கிறிஸ்துவில் இருக்கிறதான கொடி நிச்சயமாக இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே பிரவேசிப்பதற்கு வகை தேடும். இது சாதாரணமான இயல்பான ஒன்று. Branch in Christ means is part of Christ. கிறிஸ்துவின் கொடி என்றாலே கிறிஸ்துவின் ஒரு பாகமாக அது இருக்கிறது. So naturally you know about the straight gate, you will be seeking to enter the straight gate. நிச்சயமாகவே நீங்கள் இடுக்கமான வாசலை பற்றியதான அறிவு கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அதற்குள்ள நுழைய வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். You can find all these people inside the churches. இப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சபைகளிலே பார்க்கலாம். Oh, they carry those Bibles. வேதாகமத்தை கையில் கொண்டு வருவார்கள். They even do ministry. ஊழியத்திலும் பங்கெடுப்பார்கள். They can even be preachers. அவர்கள் போதகர்களாகவும் இருப்பார்கள். Worship leaders. ஆராதனை செய்கிறவர்களாகவும் இருப்பார்கள். Naturally only branches in Christ do all these things. கிறிஸ்துவிலே கொடியாக இருக்கிறவர்கள் தான் இதையெல்லாம் செய்ய முடியும், செய்வார்கள். Jesus didn't say every branch in the devil, he said every branch in me Christ. இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லவில்லை, சாத்தானில் கொடியாக இருக்கிறவர்களை நான் வெட்டி போடுவேன், அப்படி சொல்லவில்லை, என்னில் கொடியாக இருக்கிறவர்கள். But why did God make you a branch of the vine, Jesus Christ? இயேசு கிறிஸ்துவாகிய அந்த திராட்சை செடியிலே ஏன் உங்களை தேவன் கொடியாக மாற்றினார்? Because you didn't come of your own, it's the gift of God, it's the grace of God, it's the work of God. ஏனா நீங்களாகவே நீங்கள் கொடியாக மாறவில்லை, இது தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவு, தேவனுடைய தயவு. It's not so that you may go and tell the world about Jesus and say, I am in Christ, I am a follower and seeker of Christ, I am the righteousness of God, I have the authority, I have dash. No, it's not for going and advertising all these things. It is for bearing fruit. தேவன் எதற்காக உங்களை கொடியாக மாற்றி இருக்கிறார்? வெளியே போய் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் இப்படியாக இருக்கிறேன், நான் தேவ பிள்ளையாக மாறிவிட்டேன், தேவ நீதியாக மாறிவிட்டேன் என்று அதை குறித்து பிரபலப்படுத்துவதற்காக அல்ல, நீங்கள் கனி கொடுக்கும்படியாக அவர் உங்களை கொடியாக மாற்றி இருக்கிறார். That is the main reason. அதுதான் முக்கியமான பிரதான நோக்கமாம். You were made a part of the vine so that you may bear fruit. நீங்கள் கொடியாக மாற்றப்பட்டதின் நோக்கமே நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்றுதான். And so that the Father may purge you who bears fruit, so that you may bear much fruit. கனி கொடுக்கிறதான உங்களை பிதாவாகிய தேவன் இன்னும் சுத்தப்படுத்தி அதிக கனிகளை கொடுக்க வைப்பதற்காக அவர் உங்களை கொடியாக மாற்றி இருக்கிறார். That is why you became a part of the vine. அதற்காக இந்த நோக்கத்துக்காக தான் நீங்கள் திராட்சை செடியின் கொடியாக மாறினீர்கள். But what if the branch does not understand the plan of the Father and belies the expectation of the Father and does not bear fruit? Jesus says it will be cut off from the vine. வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, தேவன் எதிர்பார்க்கிறதான காரியங்களை செய்யாமல் கனி கொடுக்காமல், தேவன் எதிர்பார்க்கிறதை போல அதிக கனிகளை கொடுப்பதற்கு சுத்தம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்காமல் இப்படியாக இருக்கும் என்றால் அந்த கொடியை நான் வெட்டி போடுவேன், அதை நான் அறுத்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். He says the Father who planted you will take it away. உங்களை நட்டதான கொடியாக மாற்றினதான உங்கள் பிதா சொல்லுகிறார் அதை அறுத்து போடுவேன் என்று. The Father of mercy, compassion and grace who made you a branch will now remove you, take you away from the vine. உங்களை அன்பினாலும் இரக்கத்தினாலும் காருண்யத்தினாலும் கொடியாக மாற்றினதான அந்த தேவன் பிதா சொல்லுகிறார் அறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். And even when he removes you, remember he is still the God of mercy, compassion and grace. He never changes. That is something you have to understand. அறுத்து போடும் பொழுது அவர் மாறவில்லை, அப்படியாக தான் இருக்கிறார். அவர் அன்பின் தேவன், இரக்கத்தின் தேவன், மன உருக்கத்தின் தேவனாகவே இருக்கிறார், மறந்து விடாதீர்கள். It's time the branch understands this. இதை கொடியாக இருக்கிறதான ஒவ்வொரு நபரும் புரிந்து கொள்ள வேண்டும். What will happen when you are taken away and cast out? Go to John 15:6. If a man abide not in me, he is cast forth as a branch and is withered, and men gather them and cast them into the fire, and they are burnt. அதே அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அறுத்து போடப்பட்ட பின்பு என்ன நடக்கிறது? ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். See, the Bible says you will be cast into the fire. வேதம் சொல்லுகிறது அக்கினியிலே போடப்படுவீர்கள், and you will be burned. அங்கே எரிக்கப்படும். See, very sad, no? எவ்வளவு வேதனையான ஒரு That's why I'm telling you, seekers will not enter. You got to strive, because if you have to bear fruit, just seeking will not do. It goes beyond more than seeking, so that fruit may begin to manifest in your life. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், வகை தேடுகிறவர்கள் உள்ளே நுழைய முடியாது, பிரயாசப்படுகிறவர்கள் மாத்திரம் தான் உள்ளே நுழைய முடியும். தேடுகிறவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள். தேடுகிற நிலையிலே இருப்பீர்கள் என்றால் கனி கொடுக்க முடியாது. அதையும் தாண்டி
பிரயாசப்படுகிற நிலைமைக்கு மாறினால் தான் கனி கொடுக்கிறதான வாழ்க்கை உண்டாகும். So why did God the Father make you a part of the vine Jesus so that you may bear fruit? எதற்காக இயேசு கிறிஸ்துவாகிய திராட்சை செடியிலே கொடியாக பிதாவாகிய தேவன் உங்களை மாற்றினார் என்றால் நீங்கள் கனி கொடுக்கும்படியாக, அதிக கனிகளை கொடுக்கும்படியாக. And why does God establish churches? So that all the branches in the vine may bear fruit. That is the reason why God establishes churches according to his own plan. தேவன் ஏன் தன்னுடைய சொந்த தீர்மானத்தின்படி இன்றைக்கு அநேக சபைகளை அவர் நிறுவி இருக்கிறார். எதற்காக சபையை நிறுவினார்? எதற்காக அவர் நியமித்திருக்கிறார்? ஏனெனில் அவருடைய கொடியாக இருக்கிற ஒவ்வொருவரும் கனி கொடுக்க வேண்டும், அவர்கள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். இந்த அவருடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக தான் சபைகளை தேவன் நியமித்திருக்கிறார். What's the use of worshiping? Oh Lord, I give you my heart, I give you my soul, I live for you, and no fruit. Brother, what's the use of all this worship? Who are you deceiving? That's why I'm telling you, all this worship, all those things will not work if you are not going to bear fruit. நீங்க ஆண்டவரே நான் என்னையே உமக்காக அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய இருதயத்தை உமக்கு தருகிறேன் என்றெல்லாம் நாம் ஆராதனை செய்துவிட்டு கனி கொடுக்கவில்லை என்றால் எல்லா ஆராதனை வீணாக தானே இருக்கும். Very sad, brother. Today you can see a lot of people, no fruit. இன்றைக்கு கனி இல்லாத வாழ்க்கை. I want to ask you a question. Are you really bearing fruit today? இன்றைக்கு உண்மையாகவே நீங்கள் கனி கொடுக்கிறீர்களா? I'm asking, make sure, brother, don't take this lightly. Don't take this lightly. There's a very powerful deceptive spirit operating in this world. That's the biggest problem today, is making people think that they are right when they are not right. இன்றைக்கு பயங்கரமான ஒரு வஞ்சிக்கிறதான இந்த பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது என்ன செய்கிறது என்றால், ஜனங்கள் அவர்கள் சரியான இருக்க வேண்டியதான நிலைமையிலே இல்லாமல் இருந்தாலும் தாங்கள் சரியாக தான் இருக்கிறோம் என்று அவர்களை எண்ணி அவர்களை நம்ப வைத்து ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. That's why I'm telling you, more than 100, I think 112 points God has been speaking to me. It's increasing every number, and every time I'm reading that, Lord, it's so important. People should know about it. People should not take this lightly. They should know. If they don't know, they will not strive. They'll just be a seeker, and that means I'll be wasting my time. This church wasted the time. The money in the church is wasted. Everything is wasted. Ministry is wasted if people are going to be cut off. நான் இதற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்னா 102, 112, 13 குறிப்புகளை தேவன் சொல்லியிருக்கார். அதையெல்லாம் நான் வாசிக்கும் பொழுது அறிந்து கொண்ட போது நான் மிகவும் ஜாக்கிரதையாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீ செய்தது எல்லாம் வீணாய் போய்விடுமே, ஊழியம் வீணாய் போய்விடுமே, இவ்வளவு நாள் நான் பட்டதான பிரயாசங்கள் வீணாய் போய்விடுமே, ஜனங்கள் கனி கொடுக்க செலவழிச்ச பணம் வீணா போய்டுமே, எல்லாமே வீணா போய்டுமே, மிரக்கல் பவுண்ட் எம்பிசெட் சர்ச் வீணா போய்டுமே, எல்லாம் வேஸ்ட் தானே. What use of having people worshiping when they're going to be cut off? ஜனங்கள் ஆராதனை செய்து என்ன பிரயோஜனம்? அவங்க அறுத்து போடப்படுவார்கள் என்றால் என்ன பிரயோஜனம் அதனாலே? Let me give you another example which Jesus is telling, which emphasizes the importance of this bearing fruit. Go to Luke 13 and verse 6. He spake also this parable. A certain man had a fig tree planted in his vineyard, and he came and sought fruit therein and found none. லூக்கா 13வது அதிகாரம் 6வது வசனம். இயேசு கிறிஸ்து சொன்னதான அடுத்த ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லுவேன். கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு காரியத்தை அவர் சொன்னார். அவர் ஊமையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி. Now here we see a fig tree, a vineyard, and a certain man. இந்த இடத்துல நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒரு தோட்டம், அதாவது அது திராட்சை தோட்டம், அதற்கு திராட்சை தோட்டக்காரன் அல்லது திராட்சை தோட்டத்தின் சொந்தக்காரர். Okay, all of us know that the certain man refers to the Father God. திராட்சை தோட்டத்தினுடைய சொந்தக்காரர் யார் என்று நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கோம். அதுதான் பிதாவாகிய தேவன். And his vineyard is the church. அவருடைய தோட்டம் தான் சபை. And the fig tree is you, the believer. அதற்குள்ளாக இருக்கிறதான அத்தி மரம் தான் விசுவாசிகளாகிய நீங்கள். Now who planted you in his vineyard? It is the Father God. யார் அந்த அத்தி மரத்தை அந்த தோட்டத்திலே நட்டது? அது பிதாவாகிய தேவனின் செயலாம். Jesus says, no man can come to me except the Father draw him. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் தானாக வர மாட்டான். And I will raise him up in the last day. அவனை நான் கடைசி நாளிலே உயிரோடு எழுப்புவேன். Who will I raise up in the last day? யாரை நான் எழுப்புவேன்? The one who the Father draws unto Jesus. பிதாவாகிய தேவன் யாரை இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்தாரோ அவர்களை தேவன் எழுப்புவார். John 6:44.
No man can come to me. Look at this. Jesus says, no man can come to me. No man come to me. No man can become a part of me. No man can become a part of the vineyard except the Father which hath sent me draw him, and I will raise him up at the last day. யோவான் 6 அதிகாரம் 44வது வசனம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். So very clearly the Father pulls you to Christ and makes you part of Christ. வெகு தெளிவாக வசனம் சொல்லுகிறது, பிதாதான் உங்களை கிறிஸ்துவினிடத்திலே இழுக்கிறார். இழுத்த பிறகு கிறிஸ்துவின் ஒரு பாகமாக அவரில் நீங்கள் நிலைத்திருக்கும்படி, அவருக்குள்ளாக இருக்கும்படி உங்களை அவர்தான் மாற்றுகிறார். You have not chosen me, but I have chosen you. Look at this. It's all God's plan, brother, that you are a part of the vineyard. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த வசனங்கள் எல்லாம் வெகு தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்குள்ளாக உங்களை கொண்டு வந்தது யார் என்றால் தேவன் தான் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். So why did he plant you in his vineyard? எதற்காக தேவன் உங்களை அந்த தோட்டத்திலே நட்டு வைத்தார்? So that you may bear fruit. நீங்கள் கனி கொடுக்கும்படியாக. So this man came and sought fruit therein and found none in Luke 13 and verse 6. லூக்கா 13 அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், இந்த அத்தி மரத்தை நட்டு வைத்ததான அந்த சொந்தக்காரர் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. See, he came personally. நேரடியாக அவர் வந்தார், தனிப்பட்ட முறையிலே. He didn't send angels. His Father is looking for fruit. அவர் நேரடியாக, அதாவது தூதர்களை அனுப்பவில்லை, அவர் நேரடியாக அவர் வந்து He is பார்த்தபோது looking for fruit. கனியை தேடினார். Brother, inside the church, believers, God the Father who planted you in his vineyard is looking for fruit. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, பிதாவாகிய தேவன் உங்களை அவருடைய திராட்சை தோட்டத்துக்குள்ளாக உங்களை அவர் நட்டு வைத்திருக்கிறார். அவர் கனியை பார்த்துட்டு இருக்காரு. கனியை Is எதிர்நோக்கி a fruit. கனி இருக்குமா, கனி உண்டாயிருக்குமா என்று தேடுகிறார். He is not looking for worship. அவர் ஆராதனையை தேடவில்லை. Worship without fruit. கனி இல்லாததான ஒரு ஆராதனை அல்ல. ஆராதனை is important. Worship is very important. Worship without fruit, preaching without fruit, living without fruit is all vain. வெறுமையாக, அதாவது கனி இல்லாததான ஆராதனை, ஆராதனை கனி முக்கியம் இல்லாத தான். செய்தி. ஆனா ஆராதனை முக்கியம் தான். ஆனா கனி இல்லாத ஆராதனை, கனி இல்லாத செய்தி, கனி இல்லாத ஊழியம் எல்லாமே வேஸ்ட். எல்லாமே வேஸ்ட். Because you will be cut off. ஏனா நீங்கள் அறுத்து போடப்படுவீர்கள். What is the Father looking for in you? உங்களுக்குள்ளாக பிதாவாகிய தேவன் எதை தேடுகிறார்? Fruit. கனியை தேடுகிறார். So here he found no fruit. இங்கே அவர் வந்து தேடின போது ஒன்றும் காணவில்லை. Verse 7. Then said he unto the dresser of his vineyard, behold, these 3 years I come seeking fruit on this fig tree, and find none. Cut it down. Why cumbereth it the ground? 7வது வசனத்திலே, அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் நான் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். See, 3 years. 3 வருஷம் ஆயிற்று. See, 3 years means don't think he's only going to come 3 times. It's just an allegory to make you understand it's more than many times. That's what it means. Three times, many times. He's coming. Every time he's coming. Is a fruit. 3 வருஷம் என்று சொல்லும்போது ஒரு 3 வருஷம் அப்படியே அல்ல, 3 முறை, அதாவது ஒரு முறை அல்ல, ஒரு முறைக்கு மேலாக பல முறை வந்து தேடுகிறார், தேடி பார்க்கிறார், கனி இருக்கிறதா, கனி இருக்கிறதா, கனி இருக்கிறதா என்று ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை அவர் வந்து தேடியும் கனி அதிலே இல்லை. January comes, no fruit. February comes. That's what it means. March comes, no fruit. ஜனவரி மாதத்திலே பார்க்கிறார், பிப்ரவரி மாதத்திலே ஒரு கனியும் இல்லை, மார்ச் மாதம் only worship, only singing, only hearing, only what is this? என்ன, வெறும் பாடல் தான் இருக்கிறது, ஆராதனை தான் இருக்கிறது, வெறும் பேச்சு தான் இருக்கிறது, ஆனால் கனி இல்லை. கனியை தேடி அவர் வருகிறார். Because no seeking. என்ன தேடவில்லை. Because these people are not seeking, they're just living. Oh, everything is, I am saved, once saved, everything over. ஏனா ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு விட்டா எல்லாமே முடிஞ்சது நினைச்சிட்டு அவங்க சும்மா வாழ்ந்துட்டே இருக்காங்க. Only saved people can be part of his vineyard. Only the saved person is going to be cut off. That also they don't understand. ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் உள்ளே திராட்சை தோட்டத்துக்குள்ளாக இருக்கிறதான நபர்களை தான் நான் வெட்டி போடுவேன், அறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். So he says, 3 years I come, and in this fig tree I find none. It is cumbering the ground. Cut it down. 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி நான் வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். Immediately verse 8, and the dresser of the vineyard, he answering said unto him, Lord, let it alone this year, till I shall dig about it and dung it, and if it bear fruit, well, and if not, then after that you shall cut it down. 8வது வசனத்திலே, உடனே அந்த தோட்டக்காரன் அதற்கு அவன், ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும்,
நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் அதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். See, look at this. Immediately, intercession by the dresser of the vineyard, that's Jesus. உடனடியாக அந்த திராட்சை தோட்டக்காரன் அவர் பரிந்து பேசுகிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. Jesus Christ is the great intercessor, brother. He's interceding. Oh Lord, give them one more chance, one more chance. I will dig this year also. Give one more chance. I will dung it. I'll do everything possible. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக பரிந்து பேசுகிறவர்களாக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பரிந்து பேசுகிறதான விண்ணப்பம் செய்கிறதான தேவனாக இருக்கிறார். அவர் பிதாவே, இன்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு வாய்ப்பை தாரும், நான் அதை சுற்றிலும் கொத்தி அதற்கு நான் எரு போட்டுவேன், அது கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்காவிட்டால் வெட்டலாம். Lord, I will do whatever possible. ஆண்டவரே, என்னால என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன். Don't give one more chance. அறுத்து போட்டு விடாதீங்க, இன்னும் ஒரு வாய்ப்பை தாருங்கள். It's seeker or seeker. I don't want the seeker to be left behind. Give one more chance. I will do whatever. I will dung. Give me time. Let us give one more chance for this fig tree. அதாவது தேடுகிறவர்கள், இவர்களெல்லாம் தேடுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே, நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு என்னால செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன். That's what God is doing now. He is raising up pastors who are warning you right now. Change. That is known as putting dung. That is known as dressing. That's known as digging. Oh, change immediately. ஆகவே தான் தேவன் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றதான போதகர்களை எழுப்பி இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ மாற வேண்டும். நான் எரு போடுறேன். I'll dig down. என்ன போட்டுருக்கு? நான் கொத்தி, நான் அதற்கு எரு போடுகிறேன். அதை சுற்றிலும் கொத்தி நான் அதற்கு எரு போடு. கொத்தி எரு போட இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். கொத்துற ஆண்டவரே, தயவுசெய்து இறங்குங்க, இன்னும் ஒரு சான்ஸ். அதான் பண்ண வைக்கிறாரு. அதோ சேர்த்து ஜெபமும் பண்ண வைக்கிறாரு. That's what we are doing. Do you understand now? இப்போ உங்களுக்கு புரியுதா? But after telling that, look at the verse 9. And if it bear fruit, well. If not, the same dresser is telling, after that, thou shalt cut it down. 9வது வசனத்திலே பார்க்கிறோம், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் அதே திராட்சை தோட்டக்காரன் அவர் சொல்லுகிறார், இனி இதை நாம் வெட்டி போடலாம் என்று சொன்னார். See, same dresser who pleaded is telling, Lord, give one more chance. Still, if it is going to continue, then you cut it down. இன்னும் ஒரு அதே மன்றாடி விண்ணப்பம் பண்ணினதான அதே தோட்டக்காரர் இன்னும் ஒரு வாய்ப்பை தாரும் ஆண்டவரே, அது கனி கொடுக்கும்படிக்கு என்னெல்லாம் நான் செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்லி மன்றாடின அதே நபர் சொல்கிறார். அப்பவும் அது கனி கொடுக்கலனா அதை வெட்டி போட்டு விடலாம். Same father who planted you will cut you down with his own hand. எந்த பிதா உங்களை அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளாக நட்டு வைத்தாரோ அதே தேவன் அதிலிருந்து அவர் அறுத்து அதே கரத்தினால, the hand which planted you will be the hand which will cut you off. Do you understand? That's what Jesus is telling. Can't you understand what he is talking? அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எந்த கரம் உங்களை நட்டு அந்த தோட்டத்துல வைத்ததோ அதே கரமானது அதிலிருந்து பிடுங்கி எறிந்து விடும். இது புரிகிறதா உங்களுக்கு? Not some other hand, same hand. வேறு கரம் அல்ல, same hand. அதே கரம் தான். The hand of love, mercy and compassion. அன்பின் கரம், இரக்கத்தின் கரம், மன உருக்கத்தின் கரம். That hand planted you. The same hand of love, mercy and compassion will now cut you off because you didn't understand why you were made part of the vineyard, so that you may bear fruit, and you were neglecting it, just an ordinary seeker. நீங்கள் எதற்காக தேவன் உங்களை திராட்சை தோட்டத்திலே கொடியாக, அதாவது அத்தி மரமாக நட்டு வைத்தார் என்பதை புரிந்து கொள்ளாமல், கனி கொடுக்காமல் இருக்கிறதுனாலே, சாதாரண தேடுகிற நபரை போல இருக்கிறதுனாலே, புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே, எந்த கரம் நட்டதோ அந்த கரமே பிடுங்கி போட்டுவிடும். Bearing fruit is a must. You cannot push away this teaching. It will be very dangerous. That is the reason why Jesus Christ died for you and suffered all that agony and shame. கனி கொடுப்பது என்பது மிகவும் மிகவும் முக்கியமான தேவனுடைய வார்த்தை, முக்கியமான காரியமாம். இதை நீங்கள் தள்ளி போடவோ அல்லது ஒதுக்கி போடவோ விடவே முடியாது. ஏனெனில் இயேசு கிறிஸ்து இதற்காகவே அவர் பாடுகளையும் சகித்து அவமானப்பட்டு அவர் இந்த ரட்சிப்பை நமக்காக அவர் வாங்கி தந்திருக்கிறார். இதை நாம் அசட்டையாக, நிர்விசாரமாக இருந்து இதை நாம் அசட்டை செய்யக்கூடாது. All of you know that song by Sister Sarah Navroji. We sing that song also. எத்தனை துன்பம் சகித்து மீட்டீர், எல்லாமே வீணாகுமோ. எத்தனை துன்பம் சகித்து மீட்டீர், எல்லாமே வீணாகுமோ. அத்தி மரத்திற்கண் அன்று இறங்கி நீர் அந்த ஜெபம் கேளுமே. அத்தி மரத்திற்கு அன்று இறங்கி நீர் அந்த ஜெபம் கேளுமே. See, very powerful song. The woman of God sung that song. See, எத்தனை துன்பம் சகித்து மீட்டீர். Lord, how many sufferings you went through to
redeem these people. எல்லாமே வீணாகுமோ? Will everything be in vain? அத்தி மரத்திற்கு அன்று இறங்கினீரே, Lord, you had mercy on the fig tree. அந்த ஜெபம் கேளுமே. Look at that mighty woman of God. All these mighty people all gone, brother. Do you know that? Mighty men and women of God. All the old church, everything is gone. Today is all modernistic church. All these teaching, ellame peichi. It's very sad. There are very few people who are actually interceding with the burden. Please understand that today. வெகு சிலர் தான் இன்றைக்கு எல்லாம் போய்விட்டது. இப்படிப்பட்டதான அருமையான பாடல் அன்றைக்கு இறங்கினீரே, அருமையான தேவ பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் மரிச்சிட்டாங்க. பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் யாருமே இல்லை. இங்க யார் இருக்கா சொல்லுங்க? அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது இல்லை, போய்விட்டார்கள். வசனம் அதை தான் சொல்லுகிறது. ஏன்னா எத்தனை துன்பங்கள், எத்தனை பாடுகளை பட்டு ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார். எல்லாமே வீணாய் போய்விடுமோ? அன்றைக்கு அத்திமரத்துக்கு இறங்கினீரே, இன்றைக்கு எங்களுடைய ஜெபத்தை கேளும். இப்படிப்பட்டதான நபர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை. Dedicated people are all gone. In those days churches mean all, if you see the past 20 years, but were all dedicated, fully dedicated. சபைக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதான தேவ ஊழியத்துக்கு ஜனங்களுக்காக ஜனங்களுக்காக all gone. Many people don't know. That's why today the church is shallow. That's why I'm telling you, God has put a burden for this church. We have to be ready. You have to bear fruit and you have to ensure that fruit is there today. தேவன் இன்றைக்கு இந்த சபையை குறித்த உங்களுடைய இந்த சபைக்கு குறித்ததான பாரத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறார். நாம் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த பாரம். Go to John 15 verse 16. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். You have not chosen me, but I have chosen you and ordained you that you should go and bring forth fruit, and that your fruit should remain. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Now look at this. Jesus is very clearly telling you didn't choose me, but I chose you. Why did I choose you? That you should go and bring forth fruit and that your fruit should remain. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எதற்காக நான் உங்களை தெரிந்து கொண்டேன்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. See, அந்த கனி நிலைத்திருக்கணும். அந்த கனி நிலைத்திருக்க வேண்டும். My question is, unless you strive, how can one bear fruit? என்னுடைய கேள்வி, நீங்கள் பிரயாசப்படாவிட்டால் எப்படி ஒரு நபர் கனி கொடுக்க முடியும்? See, let's do it today. Find out right now. Sit down, examine. Are you really bearing fruit? Don't say, I got fruit, everything is. If it is there, very good. Praise the Lord. I thank God. My labor is not in vain. But you be true to your conscience. Find out how much of fruit is inside you. உண்மையா உங்க மனசாட்சிக்கு தெரியும் உங்களை பற்றி எந்த அளவுக்கு நீங்க கனி கொடுத்துட்டு இருக்கீங்க. It's very, very important, brother. இது மிக மிக Striving is very important. பிரயாசம் என்பது மிக மிக முக்கியமானது. Because when you bear fruit, He will purge you. Only when you bear fruit. Every branch in me which beareth fruit, He purgeth. And it will bear more fruit. அதே அதிகாரம் 15 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஏன்னா நீங்க கனி கொடுத்தா மாத்திரம் தான் ஆண்டவர் உங்களை சுத்தம் பண்ணுவார். ஏன்னா அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு கனி கொடுக்கிற கொடியை மாத்திரம் தான் ஆண்டவர் சுத்தம் பண்ணுவார். கனி கொடுக்காததல்ல, கனி கொடுக்கிறதான கொடியை அவர் சுத்தப்படுத்துகிறார். எதற்கென்றால் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு. See, look at this. Every branch in me that beareth fruit, He purgeth it. என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார். That means if you don't bear fruit, you will not be purged. நீங்க கனி கொடுக்காவிட்டால் தேவன் உங்களை சுத்தப்படுத்தவே மாட்டார். And actually you won't bear more fruit, any fruit at all. நீங்க ஆண்டவர் உங்களை சுத்தப்படுத்தாவிட்டால் நீங்க கனியை கொடுக்க மாட்டீங்க. So who actually purges you? உங்களை சுத்தப்படுத்துவது யார்? Everything God. எல்லாமே தேவன்தான். Amazing. He makes you a part of the vine and He Himself takes the job of purging you. அவரே உங்களை கிறிஸ்துவிலே கொடியாக சேர்த்தது மாத்திரமல்லாமல் சுத்தப்படுத்துகிற வேலையை அவரே செய்கிறார். And He makes you to bear much fruit. இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக செய்கிறார். Now my question is, how can believers who have very little time for God bear fruit? என்னுடைய கேள்வி, தேவனுக்கென்று கொஞ்ச நேரத்தை கொடுக்கிறதான நபர்கள் எப்படி கனி கொடுக்க முடியும்? Who spend very little time in prayer, how can they bear fruit? கொஞ்ச நேரம் தான். ஜெபம் என்றால் இன்றைக்கு அநேக பேருக்கு கொஞ்ச நேரம் தான் நேரம் செலவு பண்ணுவாங்க. அவர்கள் எப்படி அதிக கனிகளை கொடுக்க முடியும்? Who spend little time in reading the word, how can they bear fruit? தேவனுடைய வார்த்தை வாசிப்பதற்கு மிகவும் குறைவான நேரத்தை செலவிடுகிறவர்கள் எப்படி அதிக கனிகளை கொடுக்க முடியும்? How can those who yield to temptations bear fruit? எப்படி சோதனைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் அதிக கனிகளை கொடுக்க முடியும்? How can those who yield to lust bear fruit? எப்படி மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறதான நபர்கள் அதிக கனிகளை தர முடியும்? How can those who fight with others, misunderstand others, living in bitterness bear fruit?
மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்வது, மற்றவங்களோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, இல்லாவிட்டால் மற்றவர்களை தவறாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படி அதிக கனிகளை கொடுக்க முடியும்? How can those who cause discord among the brethren bear fruit? சகோதரருக்குள்ளே சண்டையை உண்டு பண்ணுகிறவர்கள் எப்படி அதிக கனிகளை தர முடியும்? See, they can keep on speaking, but today we have to be very careful to find out whether we are bearing fruit or not. Otherwise, please, I don't know what else to say, because my spirit, the spirit within me is urging me and telling, get the people ready, get the people ready, get the people ready, get the people ready. This is all which is ringing in my ears. ஆண்டவர் எனக்குள்ளாக இருக்கிற என்னுடைய ஆவியிலே ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறதான காரியம், ஜனங்களை ஆயத்தப்படுத்து, ஜனங்களை ஆயத்தப்படுத்து, ஜனங்களை ஆயத்தப்படுத்து. இதுதான் என்னுடைய காதுகளிலே எப்பொழுதும் உணர்த்தப்படுகிறதான, துணித்து கொண்டிருக்கிறதான காரியமாக இருக்கிறது. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய முடியும்? That is why you should be very careful to ensure that the same hand which planted you does not remove you. ஆகவே எந்த கரம் உங்களை நட்டு வைத்ததோ அந்த கரம் உங்களை நீக்கி போடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். Okay, the next point, what does the Bible say about striving? அடுத்ததாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பிரயாசப்படுவதை குறித்து? Okay, I think 112, yes, 100. This is only the fourth point. There are still 112 means what? As on date, 112 next week will become 120 or 130, I don't know. Now the fourth point only. So 112 means 108 points still remaining. இப்போ 3 பாயிண்ட் தான் முடிச்சிருக்கோம். இப்போ 4வது பாயிண்ட் இன்னும் 112னா அது இன்னும் அதிலே 108 குறிப்புகள் இன்னும் இருக்கிறது. இன்னும் அடுத்த வாரத்துக்குள்ள 112 என்பது 20 கூட மாறிவிடும். Even if I complete now 4, if I speak on the 108, I think it will take next year 2022. இப்போது 4வது குறிப்பை நான் பேசிட்டு இன்னும் தொடர்ந்து நான் அதை பேசி கொண்டிருந்தேன் 2022 கூட ஆகிவிடும். We'll hold it for Center for Life Management, but now we'll finish up this point. இப்பொழுது இந்த குறிப்பை மாத்திரம் நான் கேட்டு முடிக்கலாம். Okay, I told you SCFLM, Center for Life Management, is going to be very powerful teachings. Okay, point number 4. Hebrews chapter 2 verse 3. How shall we escape if we neglect so great salvation, which at the first began to be spoken by the Lord and was confirmed unto us by them that heard him? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதுமான இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையுற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? Now, what is Paul telling in the following verse? Is he telling us seeking is enough or should you strive? இந்த வசனங்களிலே பவுல் என்ன சொல்லுகிறார்? தேடுகிறது மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறாரா, இல்லாவிட்டால் அதற்கு மேலே சொல்லுகிறாரா? You yourself tell me. நீங்களே சொல்லுங்க. He is first of all describing that the salvation which God has given us is so great. முதலாவதாக தேவன் நமக்கு கொடுத்ததான ரட்சிப்பு இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. And he is talking to those who have received this so great salvation. அவர்கள் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றிருக்கிறதான நமக்கு தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். Not for the world. உலகத்திற்கு அல்ல. Okay, if this verse is applicable only for those who have received so great salvation. இந்த வசனமானது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு மாத்திரம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. Because only those received it only can neglect it. Those who have not received it, how can they neglect what they have not received? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றவர்கள் தான் அசட்டை செய்வார்கள். பெறாதவர்கள் அதை அசட்டையே செய்ய மாட்டாங்க, ஏன்னா அவங்க பெறவே இல்லை. See, the Bible talks about those who have received so great salvation can also neglect it in Hebrews 2 and verse 3. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் தமிழ் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றதான நபர்கள் அதை அசட்டை செய்யக்கூடும், அதை தான் வசனம் சொல்லுகிறது. Neglect means taking it casually or just be an ordinary seeker. If you are an ordinary seeker, you are just neglecting. That's what it means. அசட்டை செய்தல் என்றால் என்ன? அதை குறித்து கவனமில்லாமல் இருப்பது அல்லது சாதாரண ஒரு தேடுகிற நபரை போல இருப்பது, அதற்கு பெயர் தான் அசட்டை செய்தலாம். Now what's the meaning of, what's the opposite of neglect? Opposite of neglect, it means taking it very seriously. அசட்டை செய்வதற்கு எதிர்மாறான பதம் என்ன என்று பார்க்கும்போது அதிக ஜாக்கிரதையோடு இருப்பது. See, today you find a lot of people, I am said very casual, that's known as neglecting salvation, so great salvation. இன்றைக்கு அநேகரை பார்த்தால் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இது ரொம்ப லேசா சொல்லிட்டு இருக்காங்க. They are very much concerned about becoming achievers in this world and making the children becoming achievers. You know, all the time, energy, focus. I don't want it to happen in this church, please. All the energy, focus, attention, how to make the children big, how can there be emotional satisfaction, how to get the car, how to get the house, how to get this, how to get that. Brother, don't you know that one day you're going to leave this world? இந்த உலகத்தில் சபைக்குள்ளாக இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் எப்படி இந்த உலகத்தில் சாதிக்கலாம்,
எப்படி பிள்ளைகளை சாதிக்க வைப்பது, அவர்களுக்கு எப்படி சேர்த்து வைப்பது, எப்படி அதிக பணத்தை சம்பாதிப்பது, எப்படி அந்த வீடை கட்டுவது, எல்லாம் அதை குறித்தே தான் அவர்கள் யோசித்து கொண்டிருக்காங்க. சகோதரனே சகோதரியை, ஒரு நாள் இவை எல்லாவற்றையும் விட்டு நீ போக வேண்டும். உங்களுக்கு தெரியுமா? How much of time, I'm asking you, are you really spending on this so great salvation which you have received? நீங்கள் பெற்றுக்கொண்டதான இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்காக நீங்கள் எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? Tell me, how much of time? எவ்வளவு நேரம் செலவிடுகிறீர்கள்? You yourself be the judge. நீங்களே உங்களை தீர்மானியுங்கள். Be honest. உண்மையா, நேர்மையா, உத்தமமா இருங்க. How much of time you are spending for your office? எத்தனை மணி நேரங்களை நீங்கள் உங்கள் அலுவலகத்திற்காக செலவிடுகிறீர்கள்? Oh, pastor, office. Now I work at home, but even if work at home, they are squeezing me. Minimum 10 hours I spend. Pastor, நான் இப்ப அலுவலகமா, அதுக்கு நான் Formally 2 and 4 was there, but that is not there. மினிமம் குறைஞ்சது 10 மணி நேரம் இல்லாம முடியாது. 10 hours. How much time on your sleeping? Another 8 hours. தூக்கத்துக்கு எத்தனை மணி நேரம்? அடுத்த 8 மணி நேரம் இல்ல 6 மணி நேரம். And how much of time for talking all kinds of useless talk? பிரயோஜனமில்லாததான பேச்சுகளை பேசுவதற்கு எவ்வளவு மணி நேரங்கள்? Oh, that I don't know. I don't keep time. I'm always talking about something. அதுக்கெல்லாம் நான் நேரம் பார்க்கறதே கிடையாது. ஏதாவது ஒன்றை பற்றி பேசிட்டு தான் இருப்பேன். How much of time on thinking about things which don't relate to your salvation? உங்களுடைய இரட்சிப்புக்கு சம்பந்தப்படாததான காரியங்களை குறித்து சிந்திப்பதற்கு எவ்வளவு நேரம்? That I don't know. I'm always thinking some thought or the other is coming. அதெல்லாம் பற்றி நான் யோசிப்பதே கிடையாது. ஏதோ ஒரு எண்ணம் வந்துட்டே தான் இருக்கு என் மனதுல. How much of time on prayer? ஜெபத்திற்கு எவ்வளவு நேரம்? Some people will say 5 minutes, pastor. சிலர் சொல்வார்கள் 5 நிமிஷம் பாஸ்டர். Some people will say half an hour. சிலர் அரை மணி நேரம். When I say spending time, means fully concentrating, not just praying and also doing something else. No, fully concentrating. நான் ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஏதோ வேலைகளை செய்து கொண்டு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை நான் சொல்லவில்லை. முழுமையாக கவனம் செலுத்தி செய்கிறதான ஜெபம் நேரம். ஜெப வேளை எவ்வளவு நேரம்? That should be at least minimum 1 hour, and then you continue to pray, because all time you have to pray. That's a different issue. But at least 1 hour minimum. That's not enough, but actually, but tell what else to do. Today's lukewarm church, 1 hour is something great. At least 1 hour you should spend concentrating on your so great salvation and the plan of God. குறைந்தது 1 மணி நேரமாவது நீங்க செலவிட வேண்டும். அதுக்கு பிறகு நாள் முழுவதும் நீங்க எல்லா நேரங்களும் ஜெபிக்க வேண்டும். அதெல்லாம் வேற. ஆனா குறைந்தது இன்றைக்கு இருக்கிற நிலைமையில பார்க்கும்போது 1 மணி நேரமே போதாது. ஆனா வெதுவெதுப்பாக இருக்கிற சபையில நிலைமை இருக்கிறது. ஆகவே 1 மணி நேரமாவது நீங்க ஜெபத்துல ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக உங்க ஜெபத்தை நீங்கள் நேரம் செலவிட வேண்டும். Now some people are asking me, what's the meaning of neglecting so great? So I told you, gave you an example. Not spending much time in prayer, not spending much time in reading the word. When I spend time means at least half an hour in prayer, half an hour reading the word. அரை மணி நேரம் ஜெபம், அரை மணி நேரம் வேதத்தை வாசிப்பது, இப்படியாவது நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். ஏன்னா சிலர் கேட்குறாங்க, ரட்சிப்பை அசட்டை செய்வது என்றால் என்ன என்று சிலருக்குள்ளாக கேள்விகள் இருக்கிறது. ஆகவே அதற்கு தான் நான் பதிலை கொடுக்கிறேன். Along with that, you have to self-analyze yourself. இதோடு கூட நீங்கள் நிறுத்தி விடாமல் உங்களையே நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆராய்ந்து பாருங்கள். Lord, have the fruits of the Spirit, love, joy, peace, long suffering, faithfulness, meekness, temperance. All these things are they being formed inside me? ஆண்டவரே, எனக்குள்ளாக ஆவியின் கனிகளாகிய அன்பு, சமாதானம், சந்தோஷம், விசுவாசம், நீடிய பொறுமை, சாந்தம், இவைகளெல்லாம் எனக்குள்ளாக உண்டாகி இருக்கிறதா? Am I really growing, Lord? உண்மையாகவே நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா? தன்னையே Compared to last week, is there any improvement in my spiritual level, Lord? போன வாரம் நான் இருந்ததை விட இந்த வாரத்திலே ஒரு ஆவிக்குரிய நிலையில் முன்னேற்றம் இருக்கிறதா? See, self analysis is very, very important. ஆகவே இப்படியாக நம்மையே ஆராய்ந்து தன்னைத்தான் ஆராய்ந்து பார்ப்பது என்பது மிக மிக முக்கியமானது. See, when you spend time with God and you pray, Lord, search me, O God, know my heart, to pray, and show me if there be some unpleasant or wicked way in me. So when you pray like that and ask God to search you and reveal to you, then the Holy Spirit will reveal to you, provided you cut yourself off from the world and you're sincere about changing. He will show you, my son, this area you're not at all changed, this area you're not at all changed, this area you're not made effort. Everything the Holy Spirit will reveal to you. உலகத்தின் காரியங்களை விட்டு நீங்கள் பிரித்து கொண்டு தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நேரத்தை செலவிட்டு, ஆண்டவரே உண்மையாக நான் பிரியப்படுத்துகிறேனா, கனி கொடுக்கிறேனா, நான் பிரயாசப்படுகிறேனா என்றெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆவியான தேவன் நிச்சயமாக உங்களுக்கு உங்களை குறித்து அவர் உணர்த்துவார். Then only you will bear much fruit.
அப்பொழுதுதான் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீர்கள். Even those who bore fruit should not remain, they should strive to bear more fruit. கனிகளை கொடுத்து கொண்டிருக்கிறவர்கள் அதே நிலையில் இருக்கக்கூடாது, அதிக கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். Today, child of God, அருமையான தேவ பிள்ளைகளே, I want you to understand something. After you're born again, only the real work begins. நீங்க மறுபடியும் பிறந்த பிறகுதான் உண்மையான பிரயாசம் என்பது ஆரம்பமாகிறது. Before you're born again, no work. Do you know that? நீங்க மறுபடியும் பிறப்பதற்கு முன்பு எந்த கிரியையும் No work. உங்களுக்கு எந்த கிரியையும் இல்லை. As far as God is concerned, you didn't have any work. தேவனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. You can do whatever you can work. You can sit in your company 24 hours and work company work, family work. You can go sightseeing, go to America, Africa, wherever you want. Have a good time. Eat, drink, be merry. Do whatever you want. God, as far as you and God are concerned, God didn't give you any work because you're not even born again. But after you're born again, then only all these starts, brother. நீங்க மறுபடியும் பிறப்பதற்கு முன்பு உங்களுக்கு வேலையே கிடையாது. அலுவலகத்திலே நீங்க 24 மணி நேரம் உட்கார்ந்து வேலையை செஞ்சு கொண்டிருக்கலாம். நீங்க சந்தோஷமா இருக்கலாம், குடிக்கலாம், அல்லது நீங்க என்ன மாதிரி விரும்புறீங்களோ வாழ்க்கை, அமெரிக்கா போலாம், ஆப்பிரிக்கா போலாம், எல்லாம் ஊர் ஃபுல்லா சுத்தலாம். ஊர் ஃபுல்லா சுத்துங்க. உங்க இமோஷன், உங்களுடைய சரீரத்துக்கு என்னென்னலாம் தேவையோ நல்ல சிக்கன் பிரியாணி எல்லா பிரியாணி போட்டு சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேலை கொடுக்கல, நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், உங்க வேலையை செய்யலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் வேலையை தொடங்குது. ஆனால் நம்ம ஆளுங்க என்னன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் வேலை முடிஞ்சிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். இதெல்லாம் சீக்கர் கும்பல். All these are seekers. இவர்களெல்லாம் தேடுகிறதான கூட்டம், தேடுகிறதான கும்பல். It's very dangerous. அது ஆபத்தான நிலைமை. The same hand of compassion, mercy, grace and love which planted you will put that same hand will come and remove you out. அதே எந்த கரம், அன்பின் கரம், மன உருக்கத்தின் கரமானது உங்களை நட்டு வைத்ததோ அதுவே வெளியே பிடுங்கி போட்டு விடும். I got 112 points. Don't forget. 112 குறிப்புகள் எனக்கு வேதத்தில் இருக்கிறது. I just give you a sample now. It's not only 4 points over. இப்பொழுது நாம் 4 குறிப்புகளை மாத்திரம் தான் இதுவரைக்கும் கேட்டிருக்கிறோம். We'll continue some other time. இதை குறித்து நாம் பிறகு வேறொரு நாளிலே கேட்கலாம். But I hope that God is speaking to you and making you get ready for the coming of the Lord Jesus. ஆனால் தேவன் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். None of us should be left behind. நம்மில் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. You were designed, you were brought into this world for eternity. நீங்கள் நித்தியத்திற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், நித்தியத்திற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Not for living in this world for just a few petty days. இந்த உலகத்திலே ஏதோ சில குறைவான நாட்கள் வாழ்வதற்காக நீங்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. Get a burden. You need to have a burden inside. Unless you have a burden, you won't strive. That's a problem. No burden, no burden. உள்ள எந்த பாரமும் இல்ல. பாரமே கிடையாது. என்ன பாரம்? ஒரு பாரம் என்ன, பணம் பண்றதுல தான் பாரம், பிள்ளைய கல்யாணம் கட்டுறதுல தான் பாரம். நீங்கள் சபைக்கு வரதுனால we are very happy because we are preparing you for God. If I'm not preparing you, I think I should close the ministry and go. I don't want to waste time, my time and the people's time. I'll be accountable. I'm very happy because now we are preparing people to get ready for eternity so that we may spend eternity with the Lord forever and ever and ever in a place where there is no devil, where there is no sorrow, where there is no sickness, where there is no all these stupid things which we see today, all of them, and nothing will be there in that place. நீங்க சபைக்கு வருகிறதுனால ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? உங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நித்தியத்திற்காக கர்த்தரோடு கூட என்றென்றைக்கும் நித்திய காலமாக நீங்கள் வாழும்படி உங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்டதான இடம் தெரியுமா? அது சத்ருவானவன் இல்லாத, எல்லா விதமான சத்ரு இல்லாததான இடம். உலகத்தில் இருக்கிறதான பல வகையான போராட்டங்கள், பிரச்சனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லாததான ஒரு அருமையான வாழ்க்கைக்கு உங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். So God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Sometime later. இந்த செய்தியை நாம் பிறகு வேறொரு நாளிலே நாம் கேட்கலாம். But do get ready. ஆனால் ஆயத்தமாகுங்கள். Maranatha. Maranatha.